ஜெய் பீம். ஓகே, ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. இவ்வளோ பெரிய ஈவெண்ட். பரியேறும் பெருமாளில் நான் ஒரு ப்ரொடியூசராக ஆரம்பித்தேன். அப்போ பார்த்த மாரி செல்வராஜ் இப்போ அப்படியே வேறு மாதிரி மாறி இருக்கோம். அண்ட் ரொம்ப சந்தோஷம் மாரியோட வளர்ச்சி. அண்டு ஸோ இந்த மாதிரி ஒரு நிகழ்வு மாரிக்காக, மாரியோட படத்துக்காக திரும்பவும் நீளம் மூலமாக நடக்கிறதுல வந்து நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்த்துக்கள் மாரி. தேங்க்யூ அதித்தி. Aditi, we met Bombay and you saw Kala back to back, right? So Aditi, she is my fan. That is why she wants to work with me. She wants to make a movies and social என்ன சொல்கிறது, சமூக அரசியல் அடிப்படையாக இருக்கிற திரைப்படங்களை என் கூட சேர்ந்து படையெடுக்கணுன்ட்டு தமிழ்நாட்டில் நிறைய பேர் வந்தாங்களான்னு தெரியாது. பட் பாம்பேலேருந்து she will come and she came for me and my thought, what I believe, philosophy. And thank you Aditi. And so wonderful. We did a lot and we have to do a lot. And thank you Samir sir. And பிரமோத், ரொம்ப நன்றி. பிரமோத்துக்கு வந்து சீனிவாசன் வந்து சொன்னாருன்னு நினைக்கிறேன், இல்லை உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணது. ஸோ சீனிவாசன் மூலமாக நான் உங்களை வந்து மீட் பண்ணேன். அண்ட் பிரமோத் தான் ஐ மேட் சமீர் சார். அண்ட் சமீர் சார், யூ பிலீவ்ட் மீ. அண்ட் நான் என்ன விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன்னா, அண்ட் சமீர் சாருக்கும் நான் என்ன யோசிக்கிறேனோ அண்டு நான் என்ன பிலீவ் பண்ணுறேனோ இந்த சோஷியோ பாலிட்டிக்ஸை ஈ அண்டர்ஸ்டாண்ட் மீ, ஈ அண்டர்ஸ்டுட் அண்ட் தட் இஸ் வை ஈ வாண்ட்ஸ் டு சப்போர்ட் மீ. அதுதான் வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து நினைக்கிறேன். அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சமீர் சார் அண்ட் என்டையர் அப்ளாஸ் டீம். அண்ட் சுனில், யூ சச் எ ஸ்வீட் பாய் மேன், ஸ்வீட் மேன். ஆல்வேஸ் நோ யூ ஹாவ் அ லாட் ஆஃப் பாசிட்டிவிட்டி அண்ட் சச். தேங்க்யூ. யுவர் சப்போர்ட் இஸ் வண்டர்ஃபுல், அமேசிங். Thank you. And Prasoon and whoever involved, everyone from Applause. And we've been doing, we already we finished 2 movies and we need to do a lot. Thanks for your support. Thanks for believe me. And also this movie, we quoted on budget, but little over budget. But you never asked me. You never texted me. Nothing. Thank you. You believe me a lot. And after saw the Bison, you sent us some message and the film was awesome and amazing. You just felt like very emotional. And that time I got okay, fine. He spends money and he loved the movie, right? That is enough. Thank you Samir sir. And ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. எனக்கு தெரியல நான் ஏன் படம் எடுக்க வந்தேன்னா அதுக்கு எனக்கு பல காரணங்கள் இருக்குது, பல யோசனைகள் இருந்தது. அந்த யோசனை மூலமாக தான் நான் படம் எடுக்க வந்தேன். ஆனால் நான் எடுக்க வந்ததுக்கப்புறம் இப்போ என்ன மாதிரி யோசிக்கிற நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு தெரியும். அப்படி தான் நான் மாரி செல்வராஜை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் பார்த்தேன். ராம் சார் தான் மாரி செல்வராஜ் என்கிட்ட அனுப்பிச்சி வச்சார். மாரி செல்வராஜ் வந்து என்னுடைய மெட்ராஸ் திரைப்படத்து மேலே மாரிக்கு விமர்சனம் இருக்குதுன்னு தான் சொல்லியே எனக்கு அனுப்பிச்சார். மாரிக்கு வந்து இந்த படத்து மேலே ஒரு விமர்சனம் இருக்குது, அதனால் நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அனுப்பிச்சார். நாங்கள் அப்படி தான் வந்து மாரி நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து மீட் பண்ணேன். மாரியை எனக்கு என்ன பிரச்சனைனா, மாரி நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன்ல, இன்னுமே அப்படியே பார்த்துட்டு இருக்கிறேன். ஆனால் மாரி வளர்ந்துட்டான், மாரி நிறைய படம் பண்ணிட்டான். அண்ட் மாரிக்கு வந்து இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரிலையும் சரி ஒரு பொசிஷன் கிடச்சிருக்கு. பட் ஆனால் நான் என்ன பார்க்குறேன்னா வந்து திரும்பவும் நான் வந்து அதே பழைய மாதிரியே பார்க்குறேன்னா அது வந்து எனக்கு சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி இல்லையா அவன் அந்த மாதிரி ஆச்சு அப்படிலாம் நான் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிடறேன். ஸோ அது என்னுடைய ஃபால்ட்டு தான். அது நான் அதை புரிஞ்சுப்பேன். ஏன்னா நான் எப்பவுமே வந்து என்ன சொல்கிறது, மனுஷங்களை தவிர வேறு எதுவும் நம்புகிற ஆள் கிடையாது. நான் மனிதர்கள் மட்டுமே நம்பி நான் இருக்கிறேன் நான். ஸோ அந்த மனிதர்கள் நம்புகிறப்போ
மனிதர்கிட்ட இருந்து எனக்கு என்ன கிடைக்குதோ அது வந்து திரும்ப கிடைக்கலன்னா நான் கொஞ்சம் அப்படியே டைல்யூட் ஆகிடும், அப்படியே கொஞ்சம் யோசிப்பேன், அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து மாறிக்கிட்ட நான் எதிர்பார்த்துருக்குறேன். பட் ஆனால் மாரியை நான் எங்கே வைக்கிறேன்னா, மாரியோட கோவத்தை வந்து ஆர்ட்டாக மாற்றுறான்ல, ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன். பைசன் படத்தை வந்து நான் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து அவன்கிட்ட பெருசாக இப்போ வரைக்கும் நான் சொல்ல, எனக்கு சில குறைகள் இருந்தது, நான் அதை அவன்கிட்ட நான் வந்து சொன்னேன். ஸோ இதெல்லாம் இருக்குது, இப்படி இருக்குது, இதை பண்ணலாம், சரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். பட் என்ன நான் அந்த படத்தை பார்த்து வியந்தேன்னா, ஒரு திரைப்படத்தை அதோட மொழியை கையாளுற லாவகம் வந்து ஒரு 5வது படத்தில் வந்து பயங்கரமாக மாறிக்கு வந்திருக்கிறத வந்து நான் பார்த்தேன். ஐ ஃபீல் லைக் அவனு அந்த காம்போசிஷன், அந்த கேரக்டரை நிற்க வச்சது, சஜஷன் ஷாட் அவன் கட் பண்ணது, சில இடங்களை கட் பண்ணது, அப்புறம் வந்து அந்த லேண்ட்ஸ்கேப்பை திருப்பி நமக்கு காட்டினாலுமே அந்த லேண்ட்ஸ்கேப்போட நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து க்ரியேட் பண்ணுறது, அந்த சினிமா மொழியோடைய அடர்த்தியை வந்து நம்மக்கிட்ட வந்து அப்படியே தள்ளிக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு மொழி மேலே ஒரு காத்திரமான ஒரு அஃபெக்ஷன் இருக்கிற ஒரு ஆர்டிஸ்டால் மட்டும்தான் இது தொடர்ந்து அதுக்குள்ளே போகவே முடியும். இப்போ நான்லாம் வந்து அட்டகத்தி நான் ஒரு படம் பண்ணேன், அதுக்கப்புறம் திரும்ப என் லைஃப்குள்ளே நான் இன்னும் போகவே இல்லை. நான் திரும்ப போகணும்னு நினைப்பேன். ஆனால் எனக்கு என்ன போடாமல் தடுக்குதுன்னா, நான் நம்புகிற தத்துவங்களும், அப்புறம் நான் ஒரு ஆர்டிஸ்டாக ஒரு அருப எல்லைக்குள்ளே வந்து நுழைஞ்சு நான் வந்து என்னை எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கிறேன்னா, அதனால் என்னை வந்து என்னென்னா திரும்பவும் ஒரு ரஞ்சித்தோட லைஃபுக்குள்ளே போயிட்டு நிற்கிறதுக்கு எனக்கு வந்து பிடிக்கவே இல்லை. அது என்னை வந்து நான் வந்து வெளியே வந்துட்டேன். பட் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு மாரி மேலே ஒரு விமர்சனம் இருந்தது. ஏன் மாரி தொடர்ந்து இதையே பண்ணிட்டுருக்கான், மாரி ஏன் இதையே பேசிகிட்டே இருக்கு, அதாவது என்னென்னா ஒரே லைஃபே காட்டிகிட்டே இருக்கிறான் அப்படின்னு எனக்கு தோன்றப்போ வந்து மாரியோட சில இன்டர்வியூ நான் வந்து அப்பப்போ நான் கேட்பேன். அப்படி கேட்குறப்போ மாரி சொல்கிறது தான், பல கதைகள், சொல்லப்படாத கதைகள் இருக்குது அவனுடைய வாழ்க்கையில் அப்படின்ற பல என்ன சொல்கிறது எமோஷ்னலான இடங்கள் இருக்குது, பல துண்டு கதைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ இது எல்லாத்தையும் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணுமானோ எனக்கு தோணும். ஏன்னா ஆர்ட்ன்றது வந்து ஒரு சமயத்துக்கு அப்புறம் அப்படியே இன்டர்பியர் என்ன சொல்கிறது அப்படியே வளர்ந்து வேற ஒன்றா மாறி அப்படி போகணும்ல, அப்படி தான் நான் வந்து யோசிப்பேன் நான். பட் ஏன் மாறி வந்து ஒரே இடத்துல நிற்கிற மாதிரி எனக்கு தோணிகிட்டே இருக்கும். பட் ஆனால் மாறி அந்த ஒரு இடத்துல இல்லை, தன்னுடைய உலகத்தை வந்து பயங்கர பெருசாக மாற்றிட்டு இருக்கிறதா நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஆக்சுவலி என்னென்னா, ஃபஸ்ட்டு மாரி செல்வராஜுக்கு கிடைச்ச அந்த பரியேறும் பெருமாள், இப்போ பைசனுடைய வேர்ல்டை நம்ம பார்க்குறப்போ பைசனோட வேர்ல்டு வந்து பயங்கர எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. அந்த எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கிறதுல வந்து அந்த விஷுவல் லாங்குவேஜ் வந்து பயங்கரமாக எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐ ஃபெல்ட் நான் வந்து அந்த விஷுவல் லாங்குவேஜுக்குள்ளே தான் நான் வந்து மாட்டிக்கிட்டேன். பீயிங் ஆர்டிஸ்ட் எனக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, எனக்கு படம் பார்த்துட்டு வந்து பிடிக்கலன்னு சொல்கிறத விட எனக்கு என்னென்னா, எனக்கு எவ்வளவு அந்த படம் என்னை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்றத நான் பார்ப்பேன். இன்ஃப்ளூயன்ஸ் மீன்ஸ் வந்து அது என்னை கொண்டாட்டமாக்குது. சில படங்கள் எனக்கு பயங்கரமாக பிடிக்கும், பட் ஆனால் அந்த படத்தை உடனே மறந்துடுவேன். ஒரு சில படங்கள் வந்து என்னால் பாதி கூட பார்க்க முடியாது, பட் அந்த படம் எனக்கு ரொம்ப தூரமாக என் கூடவே ட்ராவல் பண்ணும். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து சினிமாவை நான் பார்க்குறேன். சினிமான்றது வந்து சும்மா ஏதோ ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட்டாக நான் வந்து பார்க்கலாம். அது பயங்கரமான ஒரு ஆர்டிஸ்டிக் ஒரு மீடியமாக நான் பார்க்குறேன். ஸோ அந்த மீடியமை மாறி இப்போ வந்து பயங்கரமாக அதுக்குள்ளே அந்த கையாளுற ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறதா நான் வந்து பார்க்குறேன். அது பைசனில் வந்து பயங்கரமாக அது தெரியுது. வாழ்த்துக்கள் மாறி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உன்னை நான் மனசார உண்மையிலே வந்து நினச்ச வாழ்த்துறேன். நீ ஒரு நல்ல ஆர்டிஸ்ட், நீ ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் அப்படின்னு நான் வந்து நான் நினைக்கிறேன். அண்டு எல்லாருக்கும் அப்படி தான் தோணுன்னு நான் நினைக்கிறேன். அண்டு இந்த படத்தில் நடித்த எல்லாருமே வந்து பயங்கரமாக நடிச்சிருந்தீங்க. எல்லாருமே அந்த கேரக்டராகவே அப்படியே மாறி இருந்தீங்க. துரு விக்ரம் பேர் போட்டிருந்தது. என்னடா இது விக்ரம் பேர் காணோம் அப்படின்னு நான் வந்து யோசித்தேன். அண்டு துரு அப்படின்ற ஒரு பேர் எனக்கு விக்ரம் சார் பற்றி நான் சின்னதாக நான் சொல்லிக்கிறேன். எனக்கு நான் என்னுடைய திரைப்படங்களில் நடித்த நிறைய நடிகர்களை பார்த்து பயங்கரமாக மிரண்டு போயிருக்கிறேன். எனக்கு வந்து ஆர்டிஸ்டோடு தான் நடிக்க எனக்கு வந்து பிடிக்கும். ஆர்டிஸ்ட் மீன்ஸ் வந்து நடிப்பை வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறவங்க கூட தான் வந்து என்னால் ஒர்க் பண்ணவே முடியும். அது வெறும் ஒரு தொழிலாகவோ இல்லை வியாபாரமோ எனக்கு அப்படி இருக்கிறவங்க கூட நெருங்கவே முடியாது. நான் பார்த்தா பயங்கர எக்ஸ்ட்ரானரி ஆர்டிஸ்ட் 2 பேர் இருந்தாங்க. அதில் ஒன்று வந்து இங்கே இருக்கார் அண்ணன் பசுபதி அண்ணா வந்து இருக்கார். நான் மிரண்டு போயிருக்கேன். ஏன்னா பசுபதி என்ன சொன்னார், ஒரு இயக்குனர் என்ன சொல்கிறாரோ அதுதான் நான் செய்வேன்னு சொல்கிறார். நான் வந்து நடித்து காட்ட மாட்டேன். பசுபதி அண்ணன்கிட்ட நான் இன்றைக்கி வரைக்கும் என்னுடைய ஆர்டிஸ்ட்கிட்ட நான் நடித்து காட்டினதே கிடையாது. ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு
ஒரு நடிகருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தன்மையே வந்து இயக்குனருக்கு என்ன வேணுன்றதை வந்து அவர் புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய உடல் மொழியில் கொண்டு வரணும் அப்படின்னு தான் நான் வந்து விரும்புவேன். ஸோ நான் நடித்து காட்டினா என்ன மாதிரி அவர் நடிச்சிருவார். பட் ஆனால் வந்து நான் நடித்து காட்ட மாட்டேன். நீங்களே பண்ணுங்கண்ணான்னு சொல்லுவேன். அண்ட் வந்து அவர் சார்பட்டா பரம்பரையில் வாத்தியாராக அவர் பண்ணது, ரங்கன் வாத்தியாராக பண்ணது வந்து எக்ஸ்ட்ராடினரி ஒர்க்கு. அண்ட் அதை விட எனக்கு தங்கலானில் ஒரு பண்ணதை தான் நான் மிரண்டு போனேன். நான் எப்படி இப்படி ஒரு ஆள் அது பண்ண முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு அந்த பசுபதி அண்ணனை நான் மிரண்டு பார்க்குற ஒரு ஆள். அதுக்கப்புறம் வந்து நான் மிரண்டது என்னன்னா, உண்மையிலேயே வந்து சியான் விக்ரம் சார் தான் வந்து எக்ஸ்ட்ராடினரி ஆர்டிஸ்ட். அவரே எனக்கு தெரியல, தங்கலான் அவருக்கு எத்தனாவது படம் தெரியல, எனக்கு ஒரு 6வது படம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் அவருக்கு எத்தனாவது படம் தெரியல. நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும், இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் இத்தனை படம் நடித்ததுக்கப்புறம் நீங்கள் எதுக்கு இவ்வளவு உடல் உழைப்பு தரணும் அப்படின்னு நான் கேட்டேன். நான் எது உங்களை வந்து ட்ரைவ் பண்ணுது, எது உங்களை வந்து தூண்டுது, எது வந்து உங்களை வந்து புஷ் பண்ணுது, நீங்கள் இப்படி நடிக்கணும்னு சொல்லிட்டு உங்களை எது வந்து உங்களை சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட நான் கேட்டேன். அப்போ அவர் வந்து அப்படி இல்லை, ஆக்டிங் பற்றி அப்படியெல்லாம் பயங்கரமாக சொன்னார். பட் ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, தங்கலான் படத்துக்கு அப்புறம் வந்து அவருக்கு இந்த சமூகம் தர வேண்டிய ஒரு மரியாதையை தந்துதா அப்படின்னா வந்து நிச்சயமாக இல்லை. அவருக்கு வந்து பெருசாக அங்கீகாரம் யாருமே தரல. ஏன்னா ஒரு படம் வணிக ரீதியான வெற்றி இல்லை அப்படின்ற இடத்தோட ஒரு நடிகனுடைய நடிப்பு நின்றுதா அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியே இருந்தது. அண்ட் தங்கலான் படத்தில் அவர் நடித்தது வந்து எந்த விதத்திலும் குறைவில்லாதது. ஒருவேளை வந்து டிரெக்டராக நான் வந்து அந்த படத்தை கரெக்டாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது என்னுடைய மொழி வந்து சிக்கலாக இருந்திருக்கலாம். பட் அந்த தங்கலான் கதாபாத்திரத்தில் சியான் விக்ரம் ஏற்று நடித்த அந்த உடல் மொழி இருக்குல்ல, அது பயங்கர எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஒர்க்கு. அதை பார்த்து மக்கள் ரசிச்சிருக்காங்க, பயங்கர கொண்டாடி இருக்காங்க. ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளது, அதாவது அதை அக்செப்ட் பண்ணி அதை வந்து பரிசளிப்பதற்கு இங்கே நிறைய மனத்தடைகள் இருக்குது. அப்போ அந்த மனத்தடைகளை ஒவ்வொரு முறையும் அவருக்கு வந்து ஹர்ட் பண்ணியிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு முறையும் அவரை வந்து குத்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் அதுதான் அவரை வந்து என்ன பண்ணுதுன்னா, அவருக்கு வந்து ஒரு டிமாண்டை க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்குது. அவர் ஆர்டிஸ்ட்டாக இல்லைடா, இப்போ அவனுங்க இதை ஏற்றுக்கல, அப்போ வர நெக்ஸ்ட் நான் இன்னொன்று பண்ணி அதை அவங்களை ஏற்றுக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னை வந்து ஒரு போராட்ட கருவியாக மாற்றி இருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு அப்படி இருக்கிறதுனால தான், ஸோ அப்படி ஒரு ஆர்டிஸ்ட் நான் பார்த்து மிரண்டு போயிருக்கேன். ஸோ அப்படி அவருடைய பையன் இவர் எப்படி பண்ணுவார். எனக்கு என்னென்னா, அப்பா பயமாக நடிக்கிறாருன்னா பையன் அப்படி நடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா வந்து திறமை என்பது வந்து பிறப்பின் அடிப்படையில் இல்லைன்னு நான் நம்புவேன். திறமை என்பது வந்து அது வந்து என்ன சொல்கிறது, நம்முடைய வசதி வாய்ப்புகளோடு சேர்ந்து வர்றது தான். அது வந்து ஒரு என்ன சொல்கிறது பிறப்பின் அடிப்படையில் உருவாகிறது கிடையாதுன்னு நான் நம்புகிறேன். பட் ஆனால் துருவாக இருக்கட்டும், இந்த படத்தில் நடித்த எல்லாருமே இருக்கட்டும், அண்ட் அவங்களுடைய ஆக்டிங் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. அண்ட் துருவோடைய அந்த ப்ரெசன்ஸு, அவருடைய அந்த லுக்கு, இது எல்லாமே வந்து என்னை வந்து ரொம்ப வியக்க வச்சுது. துருவ நீங்கள் வந்து நீங்கள் மிக நீண்ட தூரம் போக போகிறீங்க, உங்களுடைய பயணம் மிக நீண்ட பயணமாக இருக்க போகுது. அண்ட் வந்து அந்த பயணத்தை வந்து அப்பா இன்னைக்கு வரல, அவர் டெஃபினட்டாக அது வந்து நிச்சயமாக உங்களுக்கு அவர் வாழ்க்கையிலேருந்து நீங்கள் அதை வந்து கற்றுப்பீங்க அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். அண்ட் யூ டிட் வெரி ஃபேண்டாஸ்டிக் ஒர்க். அண்டு அதே மாதிரி வந்து அனுபமா அண்ட் ரெஜிஷா அண்டு அண்ணன் பயங்கரமாக நடிச்சிருக்காரு. ஸ்பெஷல் மூமெண்ட் கேரக்டர் வந்து வேறு லெவலில் பேச லால் சாரும் வந்து அண்ட் பாண்டியராஜா கேரக்டர் வந்து முக்கியமாக தென்பகுதிகளில் ஒரு முக்கியமான கனெக்ஷன் இருக்குது. டெஃபினட்டாக அதை பற்றி பேசுவாங்க. அண்டு தேங்க்யூ மனத்தி கணேசன் அண்ணா, ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக எங்கள் கூட இருந்து உங்களுடைய லைஃப்பை எங்கள் கூட ஷேர் பண்ணி எங்களை நம்பி எங்களோடு பயணித்ததுக்கு வந்து மிக 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 நன்றி. அண்டு பசுபதி அண்ணா ரொம்ப ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ. அண்டு நிவாஸ் வந்து சொன்ன மாதிரி தான், அவனுக்கு வந்து ஒரு நியூ ஸ்டார்ட், அது எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. நான் வந்து இந்த பாட்டு கேட்டு நான் அவனுக்கு ஃபோன் பண்ணேன், என்னடா பாட்டது அது பாட்டு கேட்டு எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக ஆகிட்டேன். நான் ஏன்னா நான் தெரியலையே, ஒரு ஆர்ட்ன்றது அதுதான் செய்யும், நம்மளை வந்து பிரேக் பண்ணும். அவனுடைய மியூசிக் வந்து என்னை வந்து பயங்கரமாக பிரேக் பண்ணிச்சு. நான் வந்து உடனே ஃபோன் பண்ணி அவன்கிட்ட வந்து நான் பேசினேன் நான். அண்டு ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஆர்டிஸ்ட் வந்து எல்லாருக்கும் விசிபிளாக தெரிய ஆரம்பிச்சிருக்காரு இந்த படத்திலிருந்து. நிச்சயமாக வந்து உங்களுக்கு இன்னும் பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும். அண்ட் இந்த படத்தில் பைசன் படத்தில் ஒத்துழைத்த எல்லாருக்குமே வந்து என்னுடைய பெரிய நன்றிகள். அண்டு நீலம் ப்ரொடக்ஷன் அண்டு நீலம் ஸ்டுடியோஸ் ரெண்டுமே வேறு கிடையாது. நாங்கள்
நாங்கள் 2 பேரும் அண்ட் அதித்தியும் நானும் ஒன்று சேர்ந்து நீலம் ஸ்டுடியோஸ்னு ஆரம்பித்தோம். இதில் நிறைய படங்கள் பண்ணுறதா இருக்கிறோம். அண்டு இதோட இந்த நீலம் ஸ்டுடியோஸில் நிறைய பேர் எங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. இவங்களுக்கு எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள். ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் அண்டு வந்து இபி அண்ட் காமராஜ் நிறைய பேர் இங்கே இருக்கிறீங்க. அண்டு விபிஆர் அப்புறம் யார் இருக்குது, ஓகே, யாரெல்லாம் இருக்கிறீங்க எல்லாருக்குமே நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. அண்டு மாரி செல்வராஜ், உன்னுடைய பயணம் இன்னும் எனக்கு எப்பவுமே பாபா அம்பேத்கர் தான் என்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு வழிகாட்டி. அவர் தான், வேறு யாருமே கிடையாது. நான் எப்பவுமே அவர் யோசிப்பேன். ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்களேன், இந்த இந்திய சமூகத்தில் ஒட்டுமொத்த இந்திய மனமும் ஒருவரை வெறுக்கிறது, அவரை வந்து பழி சொல்லுது. ஆனால் இந்த பழி சொல்லக்கூடிய இந்த மக்களை வெறுக்காம தன்னுடைய வாழ்க்கையை இந்த மக்களுக்காகவே அர்ப்பணித்தவர் தான் பாபா சாஹேப் அம்பேத்கர். ஸோ அவர் வந்து காஸ்ட் டிவைட்னால இவ்வளவு பாதிப்பு பட்டாலும் எவ்வளவு நெருக்கடிகளை சந்தித்தாலும் ஒருபோதும் இந்திய மக்களை, இந்த இந்தியாவை அவர் கைவிட்டதில்லை. அவர்களை, இந்த மக்களை வந்து அவர்களை வழிபடுத்த, அதாவது நெறிப்படுத்தணும், சரிப்படுத்தணும்னு சொல்லிட்டு தன்னுடைய கடைசி நொடி வரைக்கும் வந்து உழைத்தவர் பாபா சாஹேப் அம்பேத்கர். அவர் ஒரு காலமும் இந்த மக்கள் கொடுத்த வெறுப்பை வெறுப்பாக திருப்பி கொடுக்காம அது என்ன பண்ணுறாருன்னா, அவர்களுடைய மக்களுடைய அந்த வெறுப்பை அழிக்கக்கூடிய ஆற்றலை தனக்கு ஒரு சக்தியாக மாற்றிக்கொண்டு மக்களை நெறிப்படுத்தக்கூடிய தத்துவத்தை உருவாக்கிட்டு போயிருக்காரு. ஸோ அவர் தான் என்னுடைய வழிகாட்டி. அந்த வழிகாட்டியை அவரோட அந்த வழியில் நான் இருக்கிறேன் அப்படின்றதுல வந்து எனக்கு வந்து ரொம்ப மிக பெருமையாக இருக்குது. அண்டு ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லாரும் நான் சந்தித்ததில். அண்டு எங்கள் திரைப்படத்தை எங்களோடு சேர்ந்து ரிலீஸ் பண்ணுற 5 ஸ்டார் செந்தில் அண்ணன், அவர் எனக்கு அறிமுகப்படுத்தின வந்து நந்தகுமார் அண்ணன், அண்ட் வந்து ஜெகதாம்பா ஃபிலிம்ஸ், அண்டு அவர் அறிமுகப்படுத்தின போஸ் அண்ணன், இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அண்டு யாக்கிய பாய் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நெட்ஃப்ளிக்ஸ்க்கு வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்டு சந்தோஷ், இது மாதிரி நிறைய பேர் இருக்கிறீங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் லாட். நான் படப்படன்னு அப்படியே பேசுவேன், இதுதான் நான். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. ஜெய் பீம்.